சரி, இந்த ஜிஎஸ்டி மூலமாக நாங்க பாருங்க 2.0 ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு டபுள் தீபாவளி கிஃப்ட் குடுத்துருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடி பேசினார்ல. இதுல சில விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? 8 வருஷமாச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்து. 8 வருஷத்துல வரி மேல வரி போட்டு, மக்களுடைய உழைப்பையும், வருமானத்தையும் ஸ்ட்ரா போட்டு, ரத்தத்த கூட விடாம சுண்ட்ற அளவுக்கு உறிஞ்சு எடுத்துட்டு, மக்களை எல்லாம் திவாலாக்குனதுக்கு அப்புறம், தீபாவளி கொண்டாடுங்க, போனஸ் குடுக்குறோம் அப்படின்னு பேசுறது, உங்களுக்கே பச்சை அயோக்கியத்தனமா தெரியலையா? இவங்க இந்த ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க? இத வச்சு எப்படி பிஆர் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத பாத்தீங்களா? ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இப்ப சொல்றது உண்மையாக இருந்தா, 8 வருஷமா அவங்கள வரி மேல வரி போட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினீங்களோ, அதுவும் உண்மைதானே? அந்த 8 வருஷ கஷ்டத்தினால பல நடுத்தர குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸ, கஜானாவ மொத்தமா காலி பண்ணது உங்களுடைய குற்றம் தானே? அப்ப அதற்கெல்லாம் நீங்க என்ன விளக்கம் குடுக்க போறீங்க? இந்தியாவுல பல குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நடுத்தர குடும்பங்கள் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, கொண்டு போய் நீங்க தனியார் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்கன்னா, அவ்வளவுதான். உங்களோட வாழ்க்கையோட வருமானம், சேவிங்ஸ் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து உங்கள பிலோ பாவர்ட்டி பிராக்கெட்ல சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவம் அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணக்கூடிய ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கணும்? சரி, நம்மளால தான் தரமான மருத்துவ சிகிச்சைய அரசாங்க செலவுல இலவசமா குடுக்க முடியல. மக்களுக்கு வேற வழியே இல்லாம தனியார் மருத்துவமனைக்கு போய் லட்சக்கணக்குல செலவு பண்றாங்களே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் நம்ம குடுக்கணும்னா, எல்லாரையும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆவது எடுக்க வைப்போம். நாட்டுல 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா, அட்லீஸ்ட் அவங்களோட மெடிக்கல் காஸ்ட், ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆவது கவர் ஆகும். அப்ப அதுல எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நாம சலுகை குடுக்க முடியுமோ, அத குடுக்கணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினைக்கணும் இல்லையா? ஆனா இந்த அம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, இன்சூரன்ஸ் பிரீமியம்த்துக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்ணாங்க. அப்படி வசூல் பண்ணது மூலமா, இவங்கள எவ்ளோ தூரம் கல்லா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க.